26 வருஷம் வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த காலத்துல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். பாலுமந்திர சார்ட்ட நீ ஒரு சிறந்த நடிகன்னு சொல்லி நான் பேர் வாங்கியிருக்கேன். அப்படிப்பட்ட இயக்குனர்கிட்ட வேலை பார்த்து தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வேற யாருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாதா? படத்துக்காகவா சார்? சார் இப்போ கூட நான் ஷோ போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். அது பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். அது நியாயம் இல்லை தான் சார். ஏன்னா இப்போ நமக்கு திடீர்னு இப்போ கார் எடுக்கிறோன்னா சூரிட்டி போனோன்னா நம்ம யாரை தேடுவோம்? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக தான் தேடுவோம். இல்லை சார், யாரும் போடலாம் சார். யாரும் போடலாம். ஓ, அந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியாது. ஐயா யார் வேணா போடலாம் ஐயா. சூரிட்டி போடலாம் சார். போடலாம் சார். போடுறவன் வந்து அவனோட இவரோட எலிஜிபிளாக இருக்கானா பார்ப்போம். அவ்வளோதான் விஷயம். போடலாம் சார். கட்டி ஐயா நான் கட்டியிருக்கேன் ஐயா, நான் கட்டி அனுபவப்பட்டிருக்கேன். அதனால தான் நம்ம டக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறது யாரும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு. அதான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு சூரிட்டி போட்டு கார் சார். நாங்கள் என்ன சொல்கிறது, இப்போ 90% மக்கள் வந்து இஎம்ஐயில் தான் இருக்காங்க. இஎம்ஐ இல்லாமல் பெரும்பாலும் யாரும் இல்லை. நான் பார்த்த விஷயந்தான் இது. டக்குன்னு சரி, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் கால் வந்துகிட்டே இருந்தது. அவர் கட் பண்ணி விட்டுருந்தாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க கட் பண்ணி விட்றீங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லி. இல்லை சார், என் ஒய்ஃபு கார் எடுக்கணும்னு சொன்னால் கார் எடுத்துட்டேன். அதுக்கு ஒரு 4-5 மாதம் இஎம்ஐ கரெக்டாக போச்சு, இப்போ கட்ட முடியல, அவன் தான் டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, அது ஃபோன் அட்டன் பண்ணி சொன்னால் அவன் கால் பண்ண மாட்டான்ல. நான் இல்லை சார், ஃபோன் அட்டன் பண்ணால் அந்தளவுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க. கார் எடுக்க சொன்னேன், என் பொண்டாட்டி வீட்டில் ஜாலியாக இருக்கா, இங்கே நான் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, ஓகே, இது கண்டிப்பாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். இதில் என்ன இருக்கோ அதை நம்ம வந்து டீப்பாக பார்த்து கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சார் இந்த இஎம்ஐ ஸ்கிரிப்ட் சார். சார் இல்லை நிச்சயமாக. அதாவது இஎம்ஐ வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 50,000 ஒரு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது கிளைமேக்ஸில் ஒரு லீட் சீன் வந்து வருது. அது பேங்க் வந்து சடனாக அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அதில் வந்து பார்ட் ஆஃப் அமௌண்ட் எதுக்கு எடுத்தாங்கன்னும் போது அது நீங்கள் வந்து அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணல, சார்ஜஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. பட் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறது கேஒய்சிக்காக பேங்க்கு தான் வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அதில் டிரான்சாக்ஷன் வந்து நம்ம பண்ணாமல் இருந்திருந்தோம். ஸோ சடனாக ஒரு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு அந்த நேரத்தில் ஒரு எமர்ஜென்சி, ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு தான் எனக்கும் இருக்குது. ஸோ நானும் அது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன். அது இப்போ எனக்கு இந்த சீன் பார்க்கும்போது ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. என் தங்கச்சி ரொம்பவே அழுதுட்டு இருந்தாங்க, ஐயோ ஹாஸ்பிட்டல் இந்த விஷயத்துக்கு வச்சுருந்தோமே இப்படி ஆச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த ஸ்கேமும் இது மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் இன்றைக்கி டிஜிட்டலைஸ் ஆனதுலேருந்து நிறைய பேர் நிறைய பணத்தை லூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக் அந்த ஒரு 2,000 ரூபா மினிமம் மெயின்டைன் பண்ணுறதுன்றது நிறைய பேரால் முடியாது. முன்னாடி அப்படி கிடையாது. ஃப்ரீயாக ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு, மெயின்டைன் பண்ண முடிஞ்சு, வர காசு ஓரளவு அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கும். ஒரு மொபைல் ரீசார்ஜ் நிறைய பேர் எனக்கு இப்போ நான் ட்ரஸ்ட் மூலிமா என்னுடைய உதவு மனித மூலிமா பார்க்கும்போது ஒரு 200 ரூபா கூட அவங்களால ரீசார்ஜ் பண்ண முடியாத நிலைமையெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த சார்ஜஸுமே அது எடுத்துக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதனால் எல்லாருமே கவனத்தோடு அதை விழிப்புணர்வோடு இருந்தோம்னா ஓரளவு நம்ம அதை சமாளிச்சிடலான்றது தான். எல்லாருக்குமே நடந்திருக்கும். எத்தனை பேர் இஎம்ஐ வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் கட்ட முடியாமல் இருக்குது, அதுக்கு என்ன சார்ஜஸ் போடுறாங்க, என்ன பர்சன்டேஜில் போடுறாங்க, அது யாருமே எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ நமக்கு அந்த அர்ஜென்சியில் நம்மளோட சுச்சுவேஷனில் நம்ம சடனாக அந்த காசை நம்ம வாங்கிடுறோமே தவிர அதற்கான பிரச்சனைகள் நம்மளை எப்படி வந்து அணுகுதுன்றது நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. ஸோ டைரக்டர் இந்த கதையை சொல்லும்போது இந்த இஎம்ஐ ரிலேட்டட்ஜி நம்ம மக்கள் கனெக்ட் ஆகிக்கக்கூடிய கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தார். அது இன்றைக்கி பார்க்கும்போது மன நிறைவாக இருக்குது. நிச்சயமாக அவரும் வந்து ஒரு புதுமுக கதாநாயகனாக இறங்கியிருக்காரு இந்த இதில். உண்மையிலேயே அது ஒரு நம்ம வீட்டு பிள்ளை, பக்கத்து வீட்டு பிள்ளை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஒரு ஹீரோயிசமாக எந்த ஒரு பில்டப்பும் இல்லாமல் ஒரு அழகாக அதை கையாண்டிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு உண்மையிலேயே சதா பிரதருடைய ஏன்னா நான் பேசிக்லேருந்து இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து நான் கூட இருக்கிறேன். அதனால் ஒரு படைப்பாளியாக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார். இப்போ நிமிஷம் வரைக்கும் இந்த ப்ரெஸ் பீப்புளுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற வரைக்கும், முந்தானத்து வரைக்கும் இந்த ப்ரெஸ் ஷோ பண்ணலாமா வேணாமான்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இது வந்து அவங்களுடைய கண்டிப்பாக இது மக்கள்கிட்ட கொண்டு போய் ப்ராப்பராக செய்கிறது உங்களை தாண்டி யாருமே செய்ய முடியாது. பெரிய படங்கள்லேருந்து சின்ன படங்கள் வரைக்கும் எல்லா படங்களும், அதாவது பட்ஜெட் சின்ன படம் பெரிய படமாக இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் தான் கொண்டு சரியாக சேர்க்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க, நல்ல விதமாக சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. சொல்லுங்கள். பார்த்து பிளான் 3 பேர் பிளான் பண்ணிட்டீங்க தெரியுது. ஐயா அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட். சந்தானம் இவெல்லாம் ஜெயிச்சாங்கன்னா ஒரு டீம் டைரக்டர் சொன்னா கூட
இல்லை அதுதான் அதோடைய லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து இந்த பக்கம் அங்கேருந்து பார்க்குறீங்க இல்லையா, இந்த பக்கம் வந்து நீங்கள் கூட இருந்து வேலை செய்யுங்க, ஒரு 4 படம் எங்கள் கூட சேர்ந்து வேலை செய்யுங்க, அப்போ தெரியும் அதோட ப்ராக்டிக்கல். இல்லை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் என்ன தான் இது பதில் சொன்னாலும் என்னுடைய டைரக்டரை நான் அவமதிக்கிற மாதிரி இருக்கும், என்னோட ப்ரொடியூசரை நான் அவமதிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டீம் ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்க்கும்போது அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது தான். எனக்கு டைரக்டர் எந்த லிமிடேஷன் கொடுக்குறாரோ அதை தான் நான் ஒர்க் பண்ண முடியும். இல்லை சார், நான் சொல்லிடுறேன் என்ன சொல்லிடுறேன் ஐயா. நீங்கள் அந்த ஆசையில் சொல்கிறதே எனக்கு புரியுது. ஒவ்வொரு லிமிடேஷனும் அதுதான். ஒரு படத்தில் நம்ம ஃபுல்லாக காமெடி பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். இப்போ எல்லோரும் பார்த்துன்னு சொல்லுவாங்க அங்காடி தெருவில் நடிச்சு, அதுக்கப்புறம் நிறைய படம் நடிக்கிறேன் அதுக்கப்புறம் இல்லை அதுதாங்க. சினிமாவில் சில விஷயங்கள் கடந்து போகிறதுக்கு சில சப்போர்ட் தேவைப்படுது. அது ஃபினான்ஷியலாகவும் இருக்குது, பர்ஃபார்ம்டாகவும் இருக்குது. ஸோ பர்ஃபார்மோட லிமிடேஷனை நம்ம கடந்து போகவே முடியாது. அது அவங்க ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க. இந்த ஷாட் இது ஓகேன்னா நம்ம தாண்டி சார் ஒரு 1 மோர் போடலாம், இல்லை சார் டைம் இல்லை, பட்ஜெட் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே இதை பிளான் பண்ணதை முடிக்கணும்னு ஒன்று வரும். ஸோ என்ன லிமிடேஷன். இப்போ பிரியா ஒரு படம், இப்போ சந்தானம்லாம் இருக்கார், அவர் எப்படின்னா பிஃபோராகவே அந்த ஸ்கிரிப்டை வாங்கி வச்சு அவங்க ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். இப்போ காமெடின்ற ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கான்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் தனியாக ஒதுக்கிடுவாங்க. அந்த காசை வச்சு அவங்க தனியாக ஒரு டீம் வச்சு வேலை பார்க்கலாம். இது எல்லாருக்குமே நடக்கும். அந்த பொசிஷன் போகிறதுக்கு தான் எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகிறோம். இப்போ ஐயா பட்ஜெட் கிரியேட்டிவிட்டி சம்மந்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க. கிரியேட்டிவிட்டிக்கு சம்மந்தம் இருக்குது. எல்லாருமே அதை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. பட்ஜெட்டை வச்சு தான் எல்லாமே கிரியேட்டிவிட்டி. பெரிய பில்டப்லாம் வந்து நீங்கள் படம் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. சார் ஒரு நிமிஷம். அது வந்து என்னன்னா ஒரு கம்பெனிக்குள்ள நடக்கிறது, மாம்பழ கம்பெனிக்குள்ள நடக்கிற ஸ்கிரிப்ட் அது. அப்ப அங்க என்ன நடக்குமோ அதை தான் நம்ம பண்ணோம் சார். அதை தாண்டி போக முடியல. ஓகே நீங்க என்னன்னா அது அந்த ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம் சார். நீங்க இப்போ எல்லா படத்துக்குமே ஒரே மாதிரியான கேள்விகள் கேட்குற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த படத்துக்கு ஒரு கேள்வி தனியாக தானே கேட்குறீங்க. இப்போ வாழான இருக்காரு, வாங்க உங்களுக்கு முன்னாடி இவர் தான் மோகன்லால் சார் வரைக்கும் எல்லாத்தையும் பிடிச்சி வாங்குறாரு. நான் கேட்குறேன் என்னன்னா, நீங்கள் எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரியான கேள்வி கேட்குறது இல்லை. ஒவ்வொரு படத்தையும் பார்த்து ஒவ்வொரு கருத்தை தானே பதிவு பண்ணுறீங்க. உங்களுக்கு அதே சூழ்நிலை தானே இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் எங்களுக்கும் எந்த ஸ்பேஸ் கிடைக்குதோ அந்த ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ண முடியும். ஆஸ் ஆர்டிஸ்ட்டாக எனக்கு சம்பளம் கொடுத்த லிமிட்டில் அவர் 10 ரூபா கொடுத்தாரா, நான் ஒரு 50 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு நினச்சிக்கங்க. அவ்வளோதான். எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறேனோ இல்லையோ, எனக்கு சம்பளம் கொடுத்த முதலாளியே நான் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். அதுதான் ஒரு டெக்னீஷியனோட கடமை. அப்புறம் தான் ஆடியன்ஸு. இதுதான் உண்மை. ஆடியன்ஸை கொண்டு வரதுக்கே முடியலங்க இன்றைக்கி. படம் எத்தனை படம் நீங்கள் தான் டெய்லி 100 படம் பார்க்குறீங்களா? எத்தனை படம் பார்க்குறீங்க ஒரு நாளைக்கு? உங்களுக்கு ஒவ்வொரு ஷோவை வந்து பார்க்குறீங்க, எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது? எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்ஸ். அவங்கள முதல் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு தான் நான் உழைக்கிறேன். நீங்களே இப்போ இந்த சேனல் இருக்கீங்க, உங்களுடைய பாஸை என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தூக்கி போடி அப்படின்னு தூக்கி போட்டோன்னா உங்கள் உழைப்பு வேஸ்ட் ஆகாது. உண்மையா இல்லையா? அப்போ எல்லோரும் டீம், இது சினிமா, எல்லோரும் சேர்ந்து தான் உழைக்கணும். தயவு செய்து இவர் ஏன்னா எனக்கு இவர் மேலே ஒரு பக்கம் கோவம், இன்னொரு பக்கம் கோவம், இன்னொரு பக்கம் அன்பு. ஏன்னா எதாவது கேட்டால் தான் ஒன்று நடக்கும். இப்போ ப்ளூ சட்டை மாறன் நான் சொல்லுவோம், இவர் பாட்டி இஷ்டத்துக்கு. அதுக்காகவே படம் எடுக்கிறவங்களா ஐயோ ஏதாவது கமெண்ட்ஸ் வந்துடணும். இல்லை நல்ல விஷயம் தான், அது எமோஷன் தான். நீங்கள் என் மேலே அக்கறையில் சொல்லியிருக்கீங்க. வாய்ப்புகள் இன்றைக்கி ஒரே ஒரு நடிகரை டார்கெட் பண்ணி கொடுக்கப்படுது. இங்கே மற்ற வந்து திறமை இல்லாதவங்க கிடையாது. ஐயா இருங்க ஐயா, அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் தேவையில்லைங்கய்யா. ஐயா மற்ற டைரக்டருக்கு தெரியாதுங்களா? 26 வருஷம் வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த காலத்துல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். பாலுமந்திர சார்ட்ட நீ ஒரு சிறந்த நடிகன்னு சொல்லி நான் பேர் வாங்கியிருக்கேன். அப்படிப்பட்ட இயக்குநர்கிட்ட வேலை பார்த்து தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வேற யாருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாதா? எத்தனை நடிகர்கள் இருக்காங்க. அதனால ஒவ்வொரு நடிகர்களை போய் நீங்கள் யூடியூப்ல போட்டால் ஏதாவது ஒன்றும் இல்லை, நெகட்டிவாக போட்டால் தான் பார்க்குறன்றக்காக போகிறாங்க. கமெண்ட்ஸை பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்க இருக்கான். என்னுடைய வாழ்க்கையை நான் சிறந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் ஐயா. கடவுள் அருளாலையும் என்னோட திரை கடவுளாலையும் நான் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கேன். நல்ல குடும்பம், ஆரோக்கியமான, இப்பயும் தொடர்ந்து படம் நடிச்சிட்டு இருக்கேன். இறைவன் எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு நல்லபடியாக வரும். என்னைக்காவது ஒரு நாள் நான் ஜெயிப்பேன் பெரிய லெவலில். இப்போ நான் வாழ்ந்ததில்லை, நான் சீரியல் நடந்து ஆரம்பித்து கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை ஆரம்பித்து இன்றைக்கி நான் நல்லா தான் இருக்கேன். இதுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு நிறைய இயக்குநர்கள் தான் அவங்க கதையில் உள்ளே இன்க்ளூட் பண்ணணும். வெற்றி படங்கள் இல்லை ஐயா அதைத்தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் பதில் சொல்லலை, புரியுதுங்களா? அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். தயவு செய்து இல்லை எல்லா நடிகர்களும் இருக்காங்க, நிறைய கலைஞர்கள் இருக்காங்க, நிறைய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவ்வளோதான். சந்தோஷமா தான் இருக்கு எனக்கு. இல்ல அப்படி இல்ல, இந்த படத்துல லீடா பண்ணிருக்கேன். சூப்பர். இந்த படத்தில் லீடாக பண்ணியிருக்கேன். ஸோ சந்தோஷமாக தான் இருக்குது. ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆகிறதே பெரிய விஷயம் அவர் சொன்ன மாதிரி. ஸோ நான் பண்ண படங்கள் வந்து ஆக்சுவலி நான் 3 வருஷமாக பண்ண படம்லாம் என்னமோ இந்த வருஷம் தான் எல்லாமே வெளியே வருது. ஸோ ஆனால் பண்ணிட்டுருக்கேன். இல்லை பார்டர் சார் ஐயா உங்கள் கடலில் மட்டும் எப்படியா இது பாருங்க
ஐயா நான் கேட்குறேன், இத்தனை பேர் பார்த்துருக்கேன், உங்கள் கண்ணில் மட்டும் எப்படி அதெல்லாம் படுது? இல்லை இல்லை கிருஷ்ணகிரி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா? அது இல்லை 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 சார், ஒரு வண்டினா எந்த ஸ்டேட்டுக்கும் போகலாம் வரலாம். அது வந்து பார்டர், கிருஷ்ணகிரின்றது வந்து கர்நாடகா பார்டர். அது எந்த வண்டி போகலாம், எந்த வண்டி இடிக்குதுன்னு ஒன்றும் இல்லை சார். ஐயா 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 இல்லை இல்லை, அதாவது ஒரு படத்தில் தமிழ்நாட்டு சினிமா காப்பாற்றுங்கன்னா கர்நாடகா சினிமா வரைக்கும் போயிட்டீங்க. அவங்க உங்களை பார்க்கறது கூட கிடையாது. நீங்கள் எதுக்கு இப்போ அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது? அது தவறான ஒரு குறியீடாக இருக்குது. ஆ ஏங்க போன வண்டியில் ஏங்க அதை பார்க்குறீங்க? பல வண்டியில் முருகன் ஸ்டிக்கர் கூட தான் ஒட்டியிருக்கு. முருகனை தப்பாக சொல்லிட்டோமா? இது ஒரு குழப்பாது, அது ஒரு இஷ்யூவா? அது ஏன் நீங்க அதை கவனிக்கிறீங்க சொல்ற? வண்டியில எலுமிச்சம்பழம் கூட தான் தொங்கிட்டு இருக்கு. எலுமிச்சம்பழம் தப்பாயிடுச்சா? யாரு? நாங்க ஒட்டல. அது இந்த படத்துல நான் வில்லன். ஏன்னா இது நான் ரியல் லைஃப்லேயே நாங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு கேரக்டர் தான். நானே 2 வீலர் லோன் தான் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. அதுக்கப்புறம் தான் மீடியா வந்தேன். அப்போல்லாம் இந்த லோன் கொடுக்கறத விட இல்லை, லோன் கொடுக்கும்போது சக்கரையாக தான் இருக்கும், திருப்பி அதை ரெக்கவர் பண்ணும்போது தான் நம்ம கஷ்டமாக இருக்கும். லவர்ஸ் இல்லை, அதெல்லாம் கண்டபடி கேள்வி கேட்போம். பணம் கட்டலாம் யாராக இருந்தால் எங்களுக்கு என்ன?